ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமை மீனராசி நேயர்களே, மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் சில முக்கியமான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய நேரம். ஏதாவது ஒரு கயிறு கிடைச்சா முன்னேறி போயிடலாம். கயிறு கிடைச்சதுன்னா தப்பான வழிக்கு யூஸ் பண்ணுற நேரம். ஆனால் அதில் முன்னேறி போகணுங்கிற எண்ணம் வருது பாருங்க, அதுதான் நம்மளுடைய ப்ளஸ்ஸு. அதான் மீனராசி. நாளைக்கு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத விட இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஜெயிச்சிருவோங்க அப்படின்னு நினைக்கணும். அப்போ ஜெயிக்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டோம், அதை விட்டுட்டு போச்சு இனிமே எங்க எதுவுமே இல்லை அப்படின்னே இல்லை. நீங்கள் அப்படின்னு நினச்சிருந்தா 2002 உங்கள் வாழ்க்கை நின்று போயிருக்கும், 2011 நின்று போயிருக்கும், 2020 நின்று போயிருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி 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 ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா 100% நம்மளோட நம்பிக்கை தான் வேலை செய்யுது. உங்களோடு முருகன்ற கடவுள் இருக்கிறதுனால தான் வேலை செய்யுது. உங்களோடு சிவன்ற கடவுள் இருக்கிறதுனால தான் வேலை செய்யுது. நீங்க சிவனையும் முருகனையும் தொடர்ந்து வணங்குங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் எத்தனையோ பெயர்ச்சிகளை பார்த்துட்டோம். இது பெயர்ச்சிகளுக்கான வீடியோ இல்லை. இந்த நேரம் அப்டேட் நம்ம எப்படி வரணும் அதுக்காக வீடியோ. அதாவது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மீனராசியை பார்க்கும்போது ஒரு பாட்டு, நான் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு பாட்டு பாடி சொல்லுவேன். மீனராசியை பார்க்கும்போது என்னன்னா, ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா, ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு, வலிமை உண்டு பொறுமை உண்டு, உழைப்பதென்று நினைப்பதுண்டு, உனக்கென்று உழைப்பதுண்டு நினைப்பதுண்டு, முருகா நான் ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. எப்படி இந்த வார்த்தையை கவனிங்கள. ஏழ்மையிலேயே எங்கள் மீனராசி இருந்தாலும் பணங்கிற ஏழ்மை, பாசம்ங்கிற ஏழ்மை, ஒரு பதவி ஒரு புகழ் கிடைக்கலைங்கிற ஏழ்மை, எல்லாத்திலையும் ஏழ்மை. எதுல இருந்தாலும் இதயம் உண்டு, ஆனா அதோட வலிமையும் உண்டு. நான் வந்துருவேன், எனக்கு பாசம் கிடைச்சிரும், எனக்கு பொருள் கிடைச்சிரும், எனக்கு பதவி கிடைச்சிரும், எனக்கு புகழ் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் மீனராசிக்கு உண்டு. இதையெல்லாம் விட இதை கிடைப்பதற்காக பொறுமையும் உண்டு மீனராசிக்கு. இத்தனை பாட்டு இருக்கும்போது எப்படிங்க இந்த பாட்டை கரெக்டாக எடுத்தீங்க எங்களுக்குன்னு தானே நினைக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஏழ்மையில் இருந்தாலும் மீனத்திற்கு இதயம் உண்டு, வலிமை உண்டு பொறுமை உண்டு, உழைப்பதென்று நினைப்பதும் உண்டு. அதான் முக்கியம். சில பேர் அதிர்ஷ்டத்தையே நம்பி உட்கார்ந்துருப்பாங்க. அது குபேர கடாச்சம் வந்துருச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு தங்கம் கொட்டணும்னா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கூரையை திறந்து வச்சுட்டான். ஏன் கஷ்டப்பட்டு பிச்சுக்கிட்டு கொட்டுவான்னு டைரக்டா ஒரு ஒன்றும் புரிய. இதை மீனம் செய்யாது, உழைக்கும், அதுக்கான வேலையை செய்யும். இதான் மீனராசி. நீங்களே வேணான்னு நினைச்சிட்டு போய் உட்கார்ந்தாலும் மீனராசியை தேடி உழைப்பு போயிடும். அதனால உனக்கென்று உழைப்பதென்று, அதே முருகனுக்காகவும் உழைங்க, சிவனுக்காகவும் உழைங்க. ஒரு சிவனை முருகனை அதிகமா பிரார்த்தனை பண்ணி செஞ்சீங்கன்னா நிச்சயமா சொல்ற மீனராசிக்காரர்களே உயர்வான இடத்துக்குள்ள போவீங்க. அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் முருகன் அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்குங்க, சிவனை மனசுக்குள்ள வச்சுக்குங்க, குருவாக எடுத்துக்குங்க. உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே. அந்த சுவாமியை நினைச்சிட்டா கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள், கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவர்கள். அதனாலதான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எப்போ உயர்வு ஏற்பட்டாலும் இறைவனுக்கு நீங்க உயர்த்தி அவர்களை பார்க்கணும். இறைவனை நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சணும். 10 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 100 ரூபாய் பெருமாளுக்கு கொடுத்துடணும், 100 ரூபாய் சிவனுக்கு கொடுத்துடணும், 100 ரூபாய் முருகனுக்கு கொடுத்துடணும். ஏங்க பணம் கேட்கிறாரா கடவுள்னு கேட்காதீங்க.
தெய்வ தொண்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன். அதான் ஒரு வார்த்தை பாருங்கள், அந்த படத்தில் திருவருள்னு ஒரு படம், அதில் வந்து முருகனை பற்றி ஒரு பாட்டு வரும். அதை நம்ம பொதுவாகவே சிவனுக்கும் வச்சுக்கலாம், முருகனுக்கும் வச்சுக்கலாம். உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே, எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது. முருகா எப்படி? எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும், உனது கோயில் மலரும். அப்போ நம்ம கொஞ்சம் முன்னேறினா கடவுளுக்கு கொஞ்சம் செஞ்சிடணும். எல்லாமே கடவுளால தானே, எல்லாமே இறைவனால தானே. நம்ம முதல்ல கடவுளுக்கு செய்கிறோன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, எனக்கு இது செய்தால் நான் அதை செய்கிறேன், அதை செய்தால் இது செய்கிறேன், அப்புறமா நடந்த பிறகு இந்த சத்யநாராயண பூஜைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அவசியமாக சத்யநாராயண பூஜையில் கதையில் போய் பாருங்கள். கதைன்னு ஒன்று வரும். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா, சத்யநாராயண பூஜை செய்தால் என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆனால் சத்யநாராயண பூஜை செய்கிறேன்னு சொல்லுவான். ஒரு மனிதன் வேண்டிப்பான். பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும், சத்யநாராயண பூஜை செய்ய மாட்டான். அப்புறமா ஒன்றே சொல்லுவான், குழந்தை பிறந்தோன்னே சத்யநாராயண பூஜை செய்கிறேன் அப்படி. குழந்தையும் பிறந்துடும், சத்யநாராயண பூஜை செய்ய மாட்டான் மனுஷன். உடனே நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றலை பாரு அப்படின்னு சோதனை உண்டாக செய்வார் ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த வாக்கு தேவை. அதாவது இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுன்னு அவர் கட்டாயப்படுத்தலை, ஆனால் அவன் கொடுத்தான்னு ஒரு வாக்கு. என்றைக்குமே அதனால தான் ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுத்தா நம்ம செய்யணும். அதான் மனுஷ ஜென்மம். அப்போ வந்து எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா இந்த பாட்டு வரும். அதே மாதிரி தான் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு கங்கணம் கட்டிக்கிங்க. இந்த நேரம் அதுதான் அப்டேட். இப்போ அதுதான், நீங்கள் என்ன வேணாலும் ஓகே, நீங்கள் பதவிக்கு வரலாம், உங்களை தேடி பதவி வரும். எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது, ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் நம்ம அந்த கங்கணத்தெல்லாம் கட்டலை. இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக விட்டுட்டோம், எல்லாம் நடந்துடும் நினச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது ஒரு பதிவு எப்படின்னா, உங்களை ஒரு நல்ல வழிக்கு உங்களுடைய இந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் இது. அப்போ முருகப்பெருமானும் சிவபெருமானையும் நீங்கள் நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய நிலை உயரும் பொழுது அந்த இறைவனுக்கு நிச்சயமாக செய்ய வேண்டியதை செய்யணும். இதுதான் இந்த நேரம் நிலை உயரக்கூடிய நேரம். இந்த நேரம் நிலை உயரக்கூடிய நேரம். அந்த நிச்சயமாக சொல்றேன், தெய்வ பலத்தினால இப்போ இந்த மீனராசிக்கு ஒரு உயர்வு கிடைக்க போகிறது. பட்டங்கள், பதவிகள், யோகங்கள். இன்னும் சொல்ல போனா குதிரை, யானை, இது ரெண்டும் எங்க பார்த்தாலும் தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா யானை படம், குதிரை படம் வீட்டில் வாங்கி வைங்க. யானை படம், குதிரை படம். அது மாதிரி யானையும் குதிரையும் எங்க பார்த்தாலும், ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, ஆந்தவே குதிரையை பார்க்குறீங்களா, நிப்பாட்டி இப்படி வணங்கி, ரொம்ப தூரத்தில் நின்னா கூட பரவாயில்ல, அப்படி வாங்கி. அது மாதிரி யானையை பார்க்குறீங்களா, பக்கத்துல இருந்து ஆசீர்வாதம், இல்லைன்னா அப்படி பார்த்துக்கணும், வணங்கி. அது மிருகமா பார்க்கக்கூடாது, சுவாமியுடைய வாகனமா பாருங்க. நிச்சயமா சொல்றேன், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அது மாதிரி கோசாலைகளுக்கு நிறைய தானம் கொடுங்க. கோசாலைகளுக்கு முடிஞ்சா பசுவே தானம் கொடுக்கலாம், வசதி இருந்தா. அப்படி இல்லைன்னா கோசாலைகளுக்கு தானம். அது மாதிரி யானைக்கு கரும்பு வாங்கி போடுங்க. யானைக்கு வந்து சோளம், இந்த குதிரைக்கு சோளம் வாங்கி கொடுங்க. தானம். பிராணிகளுக்கு மீனராசிக்காரர்கள் இப்ப தானம் கொடுங்க, நிறைய பெரிய மாற்றம் ஏற்படும். அடியவர்களுக்கு விருந்து கொடுங்க. அடியவர்களுக்கு விருந்து கொடுத்தா இப்போதைக்கு மருந்தாக உங்களுக்கு பல வினைகள் தீரும். சிவனடியார்கள்னு சொல்லுவாங்க. அடியார்களை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுங்க. ஆதீனம், மடாதிபதிகள், ஆதீனகர்த்தார்கள், இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுங்க. பெரியவர்கள்ட்ட இந்த பாட்டிலே வரும், அடியவருக்கு ஒரு விருந்தே பிணி பல தீர்க்கும் அருமருந்தே மனதில் இருக்கும் குரு முருகா மருத மரத்து வேல் மருகா. இந்த வார்த்தையெல்லாம் சும்மா இல்லைங்க.
அடியவருக்கு ஒரு விருந்தே. அதாவது முருகன் அடியவர்களுக்கெல்லாம் விருந்து. அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு நாம விருந்து கொடுக்கணும். அந்த முருகன் அடிமைகள், சிவன் அடிமைகளுக்கு விருந்து கொடுங்க. அப்படின்னா என்ன? முருகா முருகா முருகா. இன்னைக்கெல்லாம் நம்ம வாழ்ந்த காலத்துல கிருபானந்த வாரியார்லாம் இருந்தாருங்கிறது பெரிய விஷயம். அவரெல்லாம் பார்க்க முடியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த ஒளிப்பதிவுலாம் இருக்கிறதுனால பார்த்துட்டு இருக்கிறோம். முருகனை கும்பிட்டவங்களை என்னைக்குமே கீழே இறங்க மாட்டாங்க. சிவனை கும்பிட்டவங்க என்னைக்குமே கீழே இறங்க மாட்டாங்க. நம்பிக்கையோட கும்பிடுங்க. இந்த நேரம் அதுதான். யானை மாதிரி இப்போ பிரச்சனை படுத்து கிடக்கு. அந்த பிரச்சனைகளை விளக்கக்கூடிய நேரம் இது. தைரியம் இப்போ எழுந்திருக்கணும். இப்போ தைரியம் எழுந்ததுன்னா பிரச்சனை ஓடி போயிடும். இந்த மீனத்துக்கு இப்போ தைரியத்தை யானையும் அந்த குதிரையும் கொடுக்கணும். அந்த முருகனும் சிவனும் கொடுக்கணும். கொடுப்பார்கள். இதுதான் அந்த நேரம். அதனால தான் சொன்னேன், அக்ரிமெண்ட் போடுங்க. இந்த டைம் அக்ரிமெண்ட், உங்க அக்ரிமெண்ட் சக்சஸ் ஆகும். வாழ்த்துக்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது மீனராசிக்காரர்களே, நிறைய நல்ல மாற்றங்கள். அக்ரிமெண்ட் மட்டும் கரெக்டாக போடுங்க. கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட். இதை நான் செய்கிறேன், இதை நான் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தோடு நீங்கள் சந்திப்பீங்க. என்ன நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெரிய மாற்றத்தோடு கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஏன்னா நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், தெய்வ பலத்தினால தான் என்னைக்குமே நமக்கு நல்லது நடக்குதே தவிர வேற எந்த பலத்திலையும் கிடையாது. அந்த தெய்வ பலம் முழுமையா பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு இருக்கு. ஏன்னா குருவருள் இருக்கிறதுனால. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, அதாவது இந்த உலகம், ஆட்சி, இது எல்லாமே எங்க இருக்கு? இறைவனிடத்துல இருக்கு. வேற எங்கேயுமே கிடையாது. இறைவன் இடத்துல. அப்ப இறைவன் இங்க இருக்கிறார் மட்டும் நம்புங்க. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. இதுதானே உண்மை மீனராசிக்காரர்களே. இந்த பாட்டு வரிகளை போய் பார்த்துருக்கீங்களா? உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். புரியுதா? நியாயம் கிடைக்கும் நிச்சயமா. இறைவனோடு கூட்டணி போட்டா, மனுஷனோடு கூட்டணி போட்டா பதவி கிடைக்குது இல்லை, இறைவனோடு கூட்டணி போட்டா நியாயம் கிடைக்கும். அன்பு ஆனவர்களே, இந்த மீனராசியில பிறந்தவர்களே, இப்போதைக்கு தைரியம் தான் நமக்கு முக்கியம். அந்த தைரியத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த வழியை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நிச்சயமா நீங்க கீழே இறங்க போறதில்லை. அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறீங்க. யானை வழிபாடு, குதிரை வழிபாடு செய்யுங்க. சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முல்லை பூக்கள் எவ்வளவு இருக்கோ அந்த முல்லை பூக்களால் முருகனுக்கு நிறைய அர்ச்சனை பண்ணுங்க. உங்க வீட்டுல நிச்சயமா முல்லைப்பூ செடி வைங்க. முல்லைப்பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா கஞ்சனூர்ல அக்னீஸ்வரர்னு சுவாமி இருக்கார். கஞ்சனூர், அங்க சுவாமி வழிபாடு பண்ணுங்க. கஞ்சனூர் மயிலாடுதுறைக்கும் பக்கத்துல. அவசியமா வழிபாடு பண்ணுங்க. மீனராசிக்காரர்களே, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். மீனராசிக்காரர்கள் குருமார்களை நிறைய வழிபாடு பண்ணுங்க. குரு வழிபாடு பண்ண உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமாக நல்லது நடக்கும். மீனராசிக்காரர்களே, தெய்வ பலத்தால பல நல்ல முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. செவ்வரளி பூக்குனால முருகனை அர்ச்சனை பண்ணுங்க. முல்லைப்பூ, செவ்வரளி பூ, இதெல்லாம் பெரிய முன்னேற்றத்துக்கான வழி. முருகன் தான், எல்லாமே சிவன் தான், சிவகடாட்சம் தான், எல்லாமே முருகனுடைய ஐக்கியம் தான். முடிஞ்சதுன்னா ஒரு ருத்ராட்சம் மாலை போட்டுங்க. ஆண் பெண் எல்லாருமே போட்டுக்கலாம். ருத்ராட்ச மாலை. முக்கியமா மீனராசிக்காரர்கள் நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யுங்க. ராகுகாலம், யமகண்டம், பிரதமை, அஷ்டமி, நவமி, ஜென்ம நட்சத்திரம், சந்திராஷ்டமம், இது மாதிரி நாட்களை விளக்கு. அதுக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம். எதை எடுத்தாலும் நல்ல நேரத்தில் செய்யுங்க.
இந்த நேரம் அவ்வளோ பார்க்கணும். அப்டேட் இப்போ தான் உங்களுக்கு தேவை. அவ்வளோ நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குறையும் வராது. கடவுள் உங்கள் பக்கம். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும் மீனராசிக்காரர்களே. தெய்வ பலத்தோடு நாங்களும் உங்களோடு எண்ணிக்கும் நிழலாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அமோகமாக இருக்கணும். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு, பராசக்தி பரிபூர்ணமா சகல செல்வத்தையும் மீனராசிக்கு தரட்டும். வாழ்த்துக்கள். அமோகமா இருக்கணும். நல்லதே நடக்கும்.